ஹாய் வணக்கம். ஒரு கிராமத்தில் 2 ரயில்வே ட்ராக் இருந்ததாம். ஒரு ட்ராக்கில் எப்போவுமே ட்ரெயின் இது வரைக்கும் வந்ததே இல்லையாம். இன்னொரு ட்ராக்கில் ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 தடவை ட்ரெயின் போகுமாம். அப்படி ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் அந்த ரயில்வே ட்ராக்குக்கிட்ட விளையாண்டாங்களாம். ஒரு பையன் மட்டும் அந்த ட்ரெயினே எப்போவுமே போகாது இல்லையா, அந்த ட்ராக்குக்குள்ளே விளையாடிட்டு இருந்தானா. இன்னும் 7-8 பசங்க ஒரு நாளைக்கு 2 தடவை ட்ரெயின் போகும் இல்லையா, அந்த இடத்துல விளையாண்டாங்களாம். திடீர்னு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்ததாம். தூரத்தில் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இதை பார்த்தாங்களாம். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஓடி போயும் காப்பாற்ற முடியாது. அதனால் 8 பசங்களுடைய வாழ்க்கை முக்கியமா, இல்லை இந்த ஒரு பையனுடைய வாழ்க்கை முக்கியமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ட்ரெயினுடைய ட்ராக்கை அந்த ஒரு பையன் பக்கம் திருப்பி விட்டுட்டாங்களாம். நான் சொல்லவே தேவையில்லை, அந்த பையன் என்ன ஆயிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். இதில் நம்ம யார் மேலே தப்பு சொல்கிறது? ட்ரெயினே வராத இடத்துல விளையாண்ட அந்த பையனையா, இல்லை ட்ரெயின் வரும்னு தெரிஞ்சு விளையாண்ட அந்த பசங்களையா, இல்லை வந்த ட்ரெயினை குத்தம் சொல்கிறதா, இல்லை ட்ராக்கை திருப்பி விட்ட மக்களை குத்தம் சொல்கிறதா? இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும் நம்ம தப்பே செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் ஒரு சில நேரத்தில் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம்.